உலகமெங்கும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட ஃபேவரட் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க போகிறார், யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க, யாரெல்லாம் லேண்ட் வாங்க போறீங்க, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, யாருக்கெல்லாம் வீடு மனை வாகனம் போன்றவையெல்லாம் கிடைக்க போகிற விஷயங்கள் எல்லாம், திருமணமாக போகிறது போன்றவையெல்லாம் பார்க்க போகிறோம். சனி பகவானை பொறுத்தவரையிலே அவர் அள்ளி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடை பண்ண இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனாலதான் சொல்றது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு. சனி பகவான் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல்களை சக்திகளை நமக்கு கொடுத்துருவார். சனி எந்த கிரகமே ஒன்று புரிஞ்சிங்க, கோரையை பிச்சுக்கிட்டு கொட்டலாம் மாட்டாங்க, நமக்கான வழித்தடத்தை உருவாக்கி தருவார்கள். சனி பகவான் எப்படி தருவார்னா, நான் இந்த ரூட்ல போலான் இருந்தேன் குருஜி, எனக்கு ஒரு பெரிய பாதை கிடைச்சது, நான் அதுல போறேன், எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, புதிய வழி பிறந்திருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் தருவார். ஸோ சனி பகவான் வேற என்ன விதமான பலன்கள் எல்லாம் அள்ளி தருவார் அப்படின்னா, அவர் செய்த கர்மாக்குரிய தண்டனையை ஒருவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கான யோகங்களை அள்ளி தருவார். போதுமா, இவ்வளவு யோகம் போதுமா, இவ்வளவு யோகம் போதுமா அப்படிங்கிற மாதிரி அள்ளி அள்ளி தருவார் சனி பகவான். அதனால கிரகங்களிலே சனி பகவான் மிகவும் ஆக்டிவான ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான கிரக பயிற்சி, இந்த சனி பயிற்சி பலன்களை, ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் எப்படிலாம் நடக்கும், மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும், மேஷம் தொடங்கி மீனம் வரையிலே என்ன செய்தா நமக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாகும், இந்த சனி பயிற்சி எதெல்லாம் பண்ணா நமக்கு வரங்களை அள்ளித்தரும் போன்றவற்றெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள். துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார். 5ல சனி பகவான் இருந்த போதெல்லாம் நிறைய வருமானங்கள் பல வழிகளில் வந்தது, பல விதங்களில் வருமானங்கள். நீ எதிர்பார்க்காததெல்லாம் போன வருடத்துல 2024 இந்த வருடத்துல ஈடுபட்டு இப்படி கூட சம்பாதிக்கலாமாங்கிறதெல்லாம் நீங்க நினைச்சா அப்படிலாம் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கும், உங்களுக்கே தெரியாத புது ரூட்லாம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு பணம் வர்றதுக்கான, பணம் வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா எப்படி வேணா வரும் சார். மணி ஹேஸ் நோ சென்டிமெண்ட்ஸ், மணி எப்படி வேணா வரும். ஆனால் இந்த 6ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் எதை தருவார் என்றால், புதிய பணிகளை உண்டாக்கி தருவார். சார் இது வரைக்கும் நான் எனக்குன்னு நான் ஒரு வேலையை, ஒரு தகுந்த ஒரு பிஸ்னஸை உண்டாக்கிக்கவே இல்லை சார், இனிமே நான் உண்டாக்கலான்னு நினைக்கிறேன். நானும் ஊருக்குள்ள ஒரு ஆளா ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு, எனக்கு ஒரு டிக்னிட்டி வேணும், எனக்கு ஒரு பதவி வேணும், அப்போதான் என் குடும்பத்தில் என்னையும் மதிப்பாங்க. நான் எத்தனை நாளா சார் அசிஸ்டண்டாகவே இருக்கிறது, அதெல்லாம் சரியாகும். உங்களுக்கான புதிய தொழில் உருவாகும், தொழிலை உண்டு பண்ணி தருவார் சனி பகவான். 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய சத்துருக்களை உண்டு பண்ணி தருவார். அது மட்டும் ஜாக்கிரதையா பார்த்து. எதிரிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய எதிரிகள் எல்லாம் முளைப்பார்கள், நிறைய திருஷ்டிகள் போன்றவை ஏற்படும், புதிய வேலைகள் கிடைக்கும், புதிய தொழில் கிடைக்கும். ஆனால் ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லாமல் இருங்க. யார்ட்டையாவது நீங்கள் நண்பன் நினைச்சு நீங்கள் ரகசியத்தை சொன்னீங்கன்னா அந்த ரகசியம் வெளியே லீக் ஆகும். ரகசியங்கள் உங்களோட சேர்ந்து பணிபுரிந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. உங்களை 6 கூடையவன் புதிய புதிய எதிரிகளை, நண்பர்களே எதிரியாகக்கூடிய நிலைமைகள். இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒருத்தரோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் உங்களை விட்டு சென்றுவார். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கான ஒரு ரூட் கிடைச்சிருச்சு, வேற ரூட் கிடைச்சிருச்சு, அதில் அவர் பழச்சுப்பார். உங்களை என்னமோ கைவிட்டு போன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என் கூட நல்ல பார்ட்னராக இருந்தார் சார், அவருக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சோன்னா என்னை விட்டு கழட்டி விட்டு போயிட்டார் சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன தருவார், ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி என்பதால், 6ஆம் இடத்திற்கு வந்ததால் உங்களுக்கு என்ன தெரியும், 4 5 கூடியவன் என்பதால், 4 கூடியவன் மேன்மை, கற்பு, பெயர், ப்ரமோஷன், உயர்கல்வி, உயர் பதவி எல்லாம் இந்த 4 தான். அந்த 4 கூடியவன் 6ல் மறைவதால் என்ன ஆகும்னா, உங்களுடைய குணத்தின் மீது சந்தேகம் வரும். உங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நீ பண்ணிருக்கூடாது, இது நீ பண்ணது தப்பு போன்ற தேவையில்லாத அவச்சொல்லாம் ஏற்படும். அப்போ அதே தான் நான் உங்களுக்கு சொன்னதே தான், சிம்மராசிக்கு சொன்னதே தான். பணத்தை எண்ணி பார்த்து வாங்குங்க, கோப்புகளில் தெளிவாக படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. தேவையில்லை தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே என்ன ஆகும்னா, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய ஹடில்ஸை உண்டு பண்ணி தருவார். எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தை சேர்ந்த, ஓட்டப்பந்தயத்திலே 2-3 ஓட்டப்பந்தயம் இருக்கு. அப்போதான் மராத்தான் ஓடுறவங்க ஒரு டைப்பு, 2வது ஒரு 100 மீட்டர் ஓடுறவங்க ஒரு டைப்பு, தடை தாண்டும்
இது நான் போவீங்க, ஒரு தடை வரும் தாண்டி குதிப்பீங்க, தடை வரும் தாண்டி குதிப்பீங்க, இப்படி ஓடுறது ஒரு டைப்பு. உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி நிலைமை, கொஞ்சம் தூரம் ஓடுவீங்க, ஒரு தடை வந்துடும், ஜம்ப் பண்ணுவீங்க, ஜம்ப் பண்ணுவீங்க, ஜம்ப் பண்ணுவீங்க, ஜம்ப் பண்ணி குதிக்க வேண்டிய நேரம். அப்போ நீங்கள் உங்களுடைய கால்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கால்கள்னா இந்த இடத்துல அறிவுன்னு பொருள் போடும். நிறைய படிக்கணும், உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். சார் என்னைக்குமே உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க சார். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நீங்கள் யார் என்பது முக்கியமே அல்ல, நீங்கள் எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் இப்பொழுது எங்க இருக்கிறீர்கள் என்பது தேவையே இல்லை. சார் நான் இப்போ இங்கே இருக்கேன் சார், நான் எதை நோக்கி செல்லுகிறேன், ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்லுகிறேன். அதை நோக்கி செல்லும் பொழுது அது உங்களுக்கு கிடைச்சது. ஸோ பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவை தான். பெரிய பெரிய பேரரசன் எல்லாம் ஒரு காலத்தில் பாலுக்கு அழுத குழந்தை தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது இப்பொழுது என்றால் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க, 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் இவ்வளோ டார்ச்சர்னு பண்ண மாட்டாரு. நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் பண்ணிடுவான், சே இப்பதான் நினைச்சேன் நான் பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருந்தா என் பக்கம் பிசினஸ் வந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஜஸ்ட் மிஸ்னே உங்களை விட்டு நிறைய விஷயங்கள் போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிசினஸ் நம்ம கையில விட்டு போகிறது, இதை நான் அவன்கிட்ட சொல்லியிருக்க கூடாது. இதை நான் சொன்னதுனாலதான் இந்த ஐடியா அவுட் ஆயிடுச்சு, இது என்னோட தவறு தான். நான் இனிமே என்னுடைய ரகசியங்களை நானே பத்திரமா வச்சுப்பேன். நான் எதை ஒரு ஐடியாலஜியா பண்ணியிருக்கணும், அந்த ஐடியாலஜியை நான் மனசுக்குள்ள வச்சுப்பேன். அப்படிங்கிறதுலாம் நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் மிக உறுதியாக இருக்கணும். முக்கியமா ரகசியங்களை வெளியே சொல்லவே கூடாது. நான் இப்படி ஐடியா வச்சிருக்கேன், இங்க லோன் போட போறேன், நான் இதை பண்ண போறேன், நான் அதை பண்ண போறேன், இந்த விஷயங்களை நான் இப்படி சார்ட் அவுட் பண்ண போறேன், இது நான் இப்படியா தூக்கி இதில் போடுவேன், தூக்கி அதில் போடுவேன், தயவுசெய்து வேணாம் சார். நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். பண்ணி நடக்கிறதுக்கு முன்னாடி எதை சொன்னாலும் அது நடக்காம போயிடும். 6ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன தருவார் என்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி தருவார். புதிய புதிய பணிகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கான தரம் அங்கீகாரம் கிடைக்கும். சார் என் கம்பெனிக்கு இது வரைக்கும் நான் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி அதெல்லாம் வாங்கி ப்ராப்பரா எதுவும் பண்ணல சார், சும்மா ஆரம்பிச்சு சும்மா ஒரு கடன் வச்சிருந்தேன் சார், இன்னைக்கு தான் சார் கரண்ட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி ஜிஎஸ்டிலாம் வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார். இப்போ நான் ஒரு அப்ரூவ்டு வெண்டார் ஆகிட்டேன் சார், இந்த பெரிய கம்பெனிக்கு நான் இப்போ ஒரு சின்ன வெண்டாராக மாறிட்டேன் சார். அது போன்ற அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அங்கீகாரம்னா என்ன அப்படின்னா, நாம் என்ன பணி செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன பணி எப்படி அப்ரூவ்டாக செய்கிறோம். இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், இதான் என் ஐடி கார்டு, இதில் நான் இப்படி வேலை பார்க்குறேன், இவ்வளோ சம்பளம் வருது. சேலரி ஸ்லிப்பே கொடுக்காம சும்மா கொடுத்துட்டு இருந்தாங்க சம்பளம், இப்போ சேலரி ஸ்லிப்லாம் போட்டு எம்ப்ளாயி ஆக்கி நம்பர்லாம் கொடுத்து பேட்செல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. அது போன்ற நிலைமைகள் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். நான் இத்தனை நாள் ப்ரொபேஷனில் இருந்தேன் சார், இப்போ நான் கன்ஃபார்ம் ஆகிட்டேன் போன்றதெல்லாம் நடக்கும். உங்களுடைய திறமையை கண்டு வியந்தவர்கள் உங்களுக்கு என்ன சார் இப்போதான் கடமையான கஷ்டம், நீங்கள் இப்போ நீங்கள் 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் 2 பிளஸிங் தருவார். ஒன்று உங்களுக்கு பணி நியமனத்தை தந்துடுவார், அதே மாதிரி பணி உங்களுக்கான புதிய பணியை உண்டு பண்ணி தந்துடுவார். ஆனால் ஏன்டா பண்ணோன்னு கிடைச்சதுங்கிற அளவுக்கு ஓட விட்டு சுடுறதுங்கிறது இதுதான். உங்களை என்ன பண்ணுவார்னா, அந்த பணியை கொடுத்துட்டு வேலை வாங்குவார். சார் நிறைய பேர் இந்த நேரத்தில் தான் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி மாறுவீங்க. சார் நான் பெரிய இந்த கம்பெனியில் பெரிய ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன் சார், அந்த கம்பெனியில் என்னை விபியாக கூப்பிடுறாங்க சார் அப்படிம்பீங்க. அந்த கம்பெனிக்கு நீங்கள் போவீங்க. அந்த கம்பெனிக்கு போய் நீங்கள் ஒரு தரமான விபிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் 24 மணி நேரமும் கம்பெனிலே கிடக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏன்னா அப்போ தான் உங்களை மேனேஜ்மெண்ட் நம்பும், அப்போ தான் உங்களுக்குள்ள திறமை இருக்குங்கிறது ஊரறியப்படும். அப்போது நல்லா புரிஞ்சுங்க, என்றைக்குமே இந்த மாதிரியான நேரம் 6ல் சனி வர்ற நேரம்லாம் யாருக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஜாம்பவான் இருப்பார். இப்போ ஒவ்வொரு ஃபீல்டு எடுத்துங்க, எல்லா ஃபீல்டுலையுமே ஒரு மிகப்பெரிய ஆள் இருக்காரு அப்படின்னா அவங்க தான் நிறைய வேலை செய்வாங்க. காரணம் என்ன சொல்லுங்க, ஏன்னா அவங்க தான் அந்த தகுதியை தக்க வச்சுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வேல்யூ போயிடும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நடிக்கிறார். காரணம் என்ன, இத்தனை வயசாகி ரெஸ்ட் எடுத்தார காரணம் இல்லை, ஏன்னா அவர் அப்பதான் அதே சூப்பர் ஸ்டாராகவே கடைசி வரைக்கும் இருக்க முடியும். ஸோ பழைய ஜூனியர்ஸ் கூட ரெஸ்ட் எடுக்கும் போது சீனியர் ஏன் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாருன்னா அதனாலதான் அவர் சீனியர். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த நேரத்தில் வேற கம்பெனி போற முடிவுகளை தள்ளி போடணும். நீங்க இருக்கிற கம்பெனிலே என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும், தரமான பணிகளை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ துளாராசிக்காரர்கள் உங்க பொழப்பை மட்டும் பாருங்க. நீங்க உங்க ராசி, உங்களுடைய வாழ்க்கை, உங்க எதிர்காலம், உங்க பிராண்டிங், உங்களுக்கான ரீச், இதை மட்டும் பாருங்க. உங்களோட பார்ட்னர்ஷிப் எல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பெரிய படுகொல்ல கொண்டு போய் தள்ளி விட்டுரும். உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலங்களில் உள்ள நிலைமைகள், உங்களுடைய தொழில், குடும்பம் எல்லாமே கொஞ்சம் சர்க்கிள். ஏன்னா உங்களுடைய துலாம் ராசிக்கு பொதுவாக கொடுக்கல் வாங்கல கஷ்டம், குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்ட் குறைவு,
குடும்பத்துல குழந்தைகள்கிட்ட பிரச்சனைகள். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வேலை நீங்க தப்பு இல்லாம பார்ப்பீங்க, குடும்பத்தையும் பார்க்கணும் கேட்பாங்க நிறைய. அவர்னால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, ஆனா பொருளாதாரத்துல குறைவா இருக்குதுங்களா ஐயா, பொருளாதாரத்துல குறைவா இருக்குங்களா சுவாமிஜி அப்படின்னு கேட்பாங்க. அந்த வகையிலே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வரர் அதாவது ரோகம் சத்துரு 6ல வர்றாரு, அதுதான் முக்கியம். அப்போ முதல் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் 6, உங்க ராசிக்கு 6 வெற்றியை கொடுக்கும், 6 ஆறுதலை கொடுக்கும், 6 பாலாறு தேனாறு ஓடும். எதை பொறுத்து? உங்க தசா பொருத்தியை பொறுத்து. 6 பாலாறு தேனாறு ஜோதிடர் சொல்லிட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க தசா புத்தி நன்றாக இருக்குமே, ஆனால் அதுல மாற்று கருத்து அல்ல. அடுத்தது குரு பலம். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 14/4/2025 விஸ்வாவச வருஷத்திலிருந்து குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி, தந்தை வழி சொத்து, தகப்பன் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாமே சுமூகமாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள், வசிய ராசி, கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே சிறப்பாக அமையும். எப்போது? குரு பயிற்சி 5வது மாதம் வருகின்றது. நாம் 14/4 உங்களுக்கு சொல்லிடுறேன். மே மாசங்கிறது நீங்க போக வேண்டாம், ஏன்னா கடந்த காலத்தில் இருக்கக்கூடியது இனிமேல் எழுதி வச்சுக்கணும். ஐயா சொல்லிட்டாங்க, சாமிஜி சொல்லிட்டாங்க, இன்னும் குரு பயிற்சி நமக்கு நல்லா இருக்குது, சனி பயிற்சி அனுபவமா இருக்குது, ராகுகேது பயிற்சி கொஞ்சம் மத்தியமம் இருக்கும். அப்ப குரு பயிற்சியும் சனி பயிற்சி நமக்கு நல்லா கூடுதல் பொருளாதாரத்துல மேம்பாட்டை கொடுக்கும், துணையை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், நல்ல பொருளாதாரத்துல உயர்வை கொடுக்கும். எந்த வகையில? உங்க ராசிக்கேற்ற தொழில், நாடகம், நாட்டியம், பண்பாடு, இனிப்பு சம்பந்தப்பட்டவை, பேக்கரி சம்பந்தப்பட்டவை, ஜவுளி சம்பந்தப்பட்டவை, ஆல் மீடியாக்கள், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டவை, வெளிநாடு. ஏற்கனவே நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், மிதன ராசி, துலாம் ராசி, கும்பராசிக்கு டியூ டு எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ராட் கண்ட்ரி. அப்போ கண்டிப்பாக அப்ராட் கண்ட்ரி போவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜன்ன ஜாதத்தை வைத்துக்கொண்டு பக்கத்தில் அருகாமையில் அறிஞர் பெருமக்களை பாருங்க. இவ்வளவு நாள் கொடுக்கல் வாங்கல கஷ்டப்பட்டது கண்டிப்பாக நீண்ட நாளா இருக்கக்கூடிய பொருளாதார பண பிரச்சனை தீரும். அதனால பெரும்பாலும் அம்பாள் வழிபாட்டுல தாயார் சன்னதிக்கு போங்க. தாயார் சன்னதி நல்ல எண்ணெய் பெற்ற தாயார், மதுரவள்ளி தாயார், செங்கமல நாச்சியார், இப்படிப்பட்ட தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. நிச்சயமாக துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இதுவரையும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு கெடுக்க, உங்களுடைய தசாபத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு பல நற்பலன்களை அள்ளி வழங்குவார். பொதுவாக துளாராசி அன்பர்கள் எதையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எடை போட்டு இப்படி செஞ்சா அப்படி ஆகலாமா, இப்படி செஞ்சா அப்படி ஆகுமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்றத ஆராய்ஞ்சு இதான் நல்லது அப்படின்னு சொல்லி செய்யறதுல துளாராசி அன்பர்கள் சிறப்பானவர்களாக இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியலாக பயங்கரமான கன்ஸ்டன்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஃபினான்ஷியலாக லாக் ஆகிருப்பீங்க. ஒரு சில பேர் ஃபினான்ஷியலாக லாக் ஆகிருப்பீங்க. கொஞ்சம் ஒரு 40-45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஃபினான்ஷியலாக லாக் ஆகிருக்க மாட்டாங்க. 40-45 வயசுக்குள்ளே உள்ளவங்க ஃபினான்ஷியலாக லாக் ஆகி அது லாக் ஆகிருதுன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருக்கும். ரொட்டேஷன் உங்களுக்கு பாதிச்சிருக்கும். அது மாதிரி வேலைகள்லையும் பிரச்சனைகள் இருக்கும். வேலைகள் மாற்றம் ஏற்படலாமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய தேடுதல்கள் இருக்கும். வேலை அப்படி சேஞ்ச் பண்ணிடலாம், அப்படி இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான தேடுதல்கள் இருக்கும். இப்போ இப்போ இந்த சனி பெயர்ச்சி வேறு ஆறுது, சனி எனக்கு 6வது வீட்டுக்கு போகிறது அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பயப்படுறது எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் பொதுவாக பயப்பட வேணாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னோம்னா, 6வது வீட்டில் சனி பகவான் கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லியிருக்கு. அது ஒன்று. 2வது 6வது வீட்டில் உங்களுக்கு யோகக்காரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய திறமைகளை கொடுப்பார், உடல்நிலையை கொடுப்பார், சூழ்நிலைகளை கொடுப்பார். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் குரு உங்களுக்கு 8லேருந்து அவர் 9க்கு மாறிடுவார்.
ராகு கேது பீடியிலிருந்து முழுமையாக விலகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு 6-12 ராகு கேது இது வரைக்கும் தடைகளையும் செலவினங்களையும் கொடுத்துட்டே வந்தவர். உடல்நிலை யாரானும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் இதுவும் ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். ஸோ இப்போ வரக்கூடிய 2025 இதில் உங்களுக்கு நல்ல காலங்களாக இருக்கும். மார்ச்லேருந்து மே வரைக்கும் பொதுவாக அந்த காலகட்டங்கள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கூட வேலையெல்லாம் அதிகமாக இருக்கும். வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பலன்கள் கிடைக்கிறத இது வரைக்கும் வேலை பார்த்தும் பலன் கிடைக்கலன்னு சொல்லுவீங்க இல்லையா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை, என்ன பண்ணாலும் காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்களே, அப்போ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். மார்ச் மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் டாப் கியரில் போயிடும். எல்லாமே புது தொடர்புகள், ஒரு சில பேர் வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் உள்ளவங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சா அவங்க வர்றது, புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது, புதிய ஐடியாவை செயல்படுத்துறது, புதிய வேலைக்கு மாறுறது, இது மாதிரி எல்லாமே நடக்கும். எல்லாமே டாப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லை நடுவில் உங்களுக்கு ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வேலை பார்க்குறதுல கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் உதறிட்டு நீங்கள் முழுமையாக வேலையில் உங்களை ஒப்படைச்சிக்கங்க. நல்லா வேலை பாருங்கள். வேலை பார்க்குறது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அந்த காலகட்டத்திலையும் நீங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கு 2026 நீங்கள் கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்குவீங்க. சொத்துக்கள் அமையும். வீடு, நிலம், இடம், வாகனங்கள், இது மாதிரி சொத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த சனி பெயர்ச்சி மிக நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகளில் ஒரு ராசியாக துலா ராசியும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்கள் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருனால அப்பப்போ சின்ன குழப்பங்கள் இருக்கும், பயம் இருக்கும், அடி மனசில் ஒரு பயம் இருக்கும், பொருளாதார ரீதியான பயமும் இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துகிட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை, உடல்நிலை கோளாறுகள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் சமாளிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு அதில் நிம்மதி ஏற்படும். இனி அதுலேருந்து உங்களுக்கு பெரிய குழப்பங்கள் இருக்காது. அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும். புரிஞ்சிருந்தவங்களும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணங்கள் நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பணம் பொருளாதார ரீதியாகவும் உயர்வுகள் கிடைக்கும். அதுவும் இந்த 2025 அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே டிசம்பருக்குள்ளே சூப்பராக இருக்கும். நிறைய பண வரவுகள் கிடைக்கும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுங்களேன். 2026 உங்களுக்கு நல்ல பணவரவுகள் அதிகமான பணவரவுகள் இருக்கும். நல்ல ஒர்க் ரீதியாகவும் நல்லா இருக்கும். எல்லா வகையிலையும் முன்னேற்றமான காலங்களாக இருக்கும். அதனால் துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக நல்ல பலன்களே தர இருக்கு. இந்த சனி பெயர்ச்சிக்காக நான் என்ன தெய்வத்தை வணங்கணும், எப்படி வணங்கணும் அப்படின்றது அடுத்து உங்களுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் பொதுவாக மகாலட்சுமியை வணங்குறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வீட்டில் ஒரு அஷ்டோத்திரம் இல்லை 108 போற்றி அது மாதிரி சொல்லி ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சு நீங்கள் வணங்கிண்டே வர்றது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வணங்கிண்டே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ மகாலட்சுமிக்கு கல்கண்டு பொங்கல் மாதத்தில் ஒரு நாள் உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கலாம், இல்லாட்டினா பௌர்ணமியாக இருக்கலாம். பௌர்ணமிக்கு பண்ணுறது சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு கல்கண்டு பொங்கல் பண்ணி நீங்கள் மகாலட்சுமி வச்சு வணங்கிட்டு வந்தீங்கனாலே பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் நிறைய பிரச்சனை அனுபவிச்சிங்க, அது எல்லாத்துலேருந்து விடுபட்டு நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தாய் பிரத்யேகர விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றார்கள். அது தேவையே இல்லை. காரணம் என்னன்னா, நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் நமக்கு அமையுமானால், நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால், தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை. இந்த சனி பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம்
வாய்ந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2025 நடைபெறுகின்ற இந்த 3 பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனி பயிற்சியுடைய பலாபலங்களை சொல்ல போகின்றேன். அப்படி பார்த்தோம்னா 2025 நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சி உற்று நோக்கப்படுகின்றது. பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னாலும் கூட, பலம் வாய்ந்த கிரகம் என்று பார்த்தால் கூட குரு பகவானும் ராகு கேதுவும் சனி பகவானையும் தான். இந்த கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களை நமக்கும் கூட சில மாற்றங்களை தரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதிர்பார்த்தா சனி பயிற்சி தான். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில், பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் பயமோ அச்சமோ துளியும் தேவையில்லை. சனி பகவானை பொறுத்தவர் நாம் செய்த கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடிய கர்மகாரகன் மட்டுமல்ல, ஆயுள்காரகனும் இவனே தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீதி தேவன் என்றே நான் இவனை சொல்லுவேன். அதாவது ஒரு மனிதன் தான் செய்கின்ற வினைக்கேற்ற விளைவை சரியான நேரத்தில் சரியான தருணத்தை தரக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து அவர் மீனத்திற்கு பயிற்சியாகின்றார் 29/3/2025 திருக்கணித பிரகாரம். இந்த சனி பகவானுடைய பயிற்சியானது துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 4 சுவாதி விசாகம் 1 2 3 கடந்த காலம் என்றால் இந்த சனி பயிற்சிக்கு முன்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தெய்வ நம்பிக்கையும் நம்மை விட்டு நகர்ந்து விடுமோ என்று நிலைக்கின்ற நிலைதான். சிலருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடே நிறுத்தி விடலாமா, போதும் தெய்வத்தை வணங்கின வரைக்கும், நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை, நமக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பம் என்று ஆலயத்தையும் ஆண்டவனையும் மறைக்கின்ற ஒரு சூழ்நிலை அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் சந்தித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக வருகின்றார். இது எவ்வாறு இருக்கும் துலாம் ராசிக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி, நான் சொன்னேன் அல்லவா, எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் துரோகங்களும் வாழ்வில் சந்தித்தாலும் கூட கலங்காத ஒரு ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் அது துலாம் ராசி தான். காரணம் என்னன்னா, பஞ்சம சனியாக கடந்த காலத்தில் கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வந்த இந்த காலகட்டத்தில் இப்போ ரோகசனியா. இந்த ரோகசனி காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். நான் சொல்வதை கவனமாக இருந்தால் போதும். அதே நேரத்தில் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியே முழுமையான நற்பலனையோ கெடுபலனோ தந்து விடாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பயிற்சியுடைய காலத்தில் தான், குறுகிய காலத்தை தான் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவானும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயும் வக்ரகதியில் இருக்காங்க. அந்த இருவருமே வக்ர நிலை நீங்கி அற்புதமான ஒரு மழை, கடுமையான மழை, அந்த இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும், காரியத்தை நடத்தி தான் தீரணும். அப்படிப்பட்ட நேரத்தில் கையில் கொடை வச்சுக்கிறோம். கடுமையான வெயில், வெளியில் வரவே முடியல, என்ன பண்ணுறது, காலை ஒரு செருப்பை போட்டு அந்த இடத்த கடந்து போயிடுறோம். அந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தில் 2 கிரகங்கள் துணை வரப்போயிடுது. இந்த ஒரு மாதம் தாங்க இந்த நெருக்கடியான ஒரு காலகட்டம். இந்த சனி பகவானுடைய பயிற்சியில், அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சம சனி 5ஆம் இடத்திலிருந்து படாத பாடு படுத்திய சனி பகவான் இப்போ ரோக சனியாக வந்திருக்கார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இதை முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது என்பதை சொல்கிறேன். உடல் ரீதியாக மன ரீதியாக கடுமையான பாதிப்புகளை தரும். ஏற்கனவே தெய்வ பலம் குறைந்தவங்களுக்கு இப்போ மனோபலம் உடல் பலமும் குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமாக இருங்க. அதே நேரத்தில் அகால வேலை என்று சொல்லக்கூடிய நேரங்கட்ட நேரத்தில் உணவருந்துவதோ, தவறான மனிதர்களோட பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்வதோ, தவறான மனிதர்களோட ஒரு கூட்டு தொழில் அமைந்து கொள்வதோ, தவறான பழக்க வழக்கமுடைய ஆண் பெண் தொடர்பு இருந்தால் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் வேண்டாம். ஏன்னா என்னுடைய ஜோதிட அறிவுல, ஜோதிட அனுபவத்தில் இப்படிப்பட்ட இந்த ரோகசனி காலத்தில் மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி போகும். அதை தடுத்து விட்டாலே போதும். 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி அற்புதமான பலனை உங்களுக்கு தந்துவிடும். ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், எந்த தவறும் பண்ணலை, யாரு கூடயும் கெடுக்கலை, யாரையும் ஏமாத்தலை. ஆனால் நான் மட்டும் ஏங்க இவனை கஷ்டப்படுறேன், என்னை கலங்கித்தான் பேசுகிறோம் அல்லவா. இதற்கெல்லாம் காரணம் ரோகசனி தான் காரணம். நீண்ட நாள் வருத்திய நோய், நீண்ட நாள் புரிபடாத ஒரு நோய், அதெல்லாம் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க.
ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க குடும்பத்துல அனைவருமே உடல் ரீதியா மன ரீதியா கவனமாக இருந்து விட்டாலே போதும், வருமுன் தடுத்து விடலாம். அதே நேரத்தில் செவ்வாயும் கலத்திரகாரகன் சுக்கிரனும் தேவகுருவும் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெற போகின்றது. நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகளால் படிப்படியாக குறைந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் போராடிய வாழ்க்கையில தன வரவு அதிகரிக்கும். மனத்திற்கு இனிய மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே சந்திப்பீர்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். குறிப்பா சொல்ல போனோமா, யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். சுப விரய செலவுகளால் மன நிறைவு உண்டாகும். நல்லா பாருங்க, சுப விரய செலவுகளால மன நிறைவு ஏற்படும். ஒரு விரய செலவு வரப்போதுன்னா சுப செலவை மாத்திக்கலாம். எப்படி மாத்திக்கலாம்? ஆலயம் செல்வது, ஆலய பணி செய்வது, நல்ல விஷயங்களுக்கு நம்ம பணத்தை செலவு பண்றது, அதாவது ஒரு பங்கு அந்த இறை வழிபாட்டிற்கும் பூர்வ தீர்த்த யாத்திரை போகிறதுக்கோ ஆலய வழிபாட்டிற்கும் ஆலய கட்டுப்பணிக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்கும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் குறைந்து மிகுந்த நற்பலனை பெறக்கூடிய ஒரு காலமும் இந்த காலகட்டத்தில். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி பெறுகின்ற ஒரு காலமும் இதே காலகட்டத்தில். குறிப்பாக நீ தொழில் ரீதியாக இருந்து வந்த வம்பு வழக்குகளிலெல்லாம் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. அதே நேரத்தில் இந்த ரோக சனி என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா வையும் வம்பு வழக்குகள் தான், தேவையில்லாத பிரச்சனைகள் தான். அந்த யாரோ செய்த தவறுக்கு நாம பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதனால தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பாக சொல்லப்போனால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு அடைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டம் தான். கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்கலாம் படிப்படியாக விலகுவதை பார்க்கலாம். சிலரெல்லாம் குடும்பத்தை பிரிந்து நீண்ட தூரம் தங்கி இருந்தாலும் கூட தொழில் விஷயமா அவர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். பிள்ளைகளால மன மகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக சொல்ல போனோம்னா நினைத்ததை செய்து முடிக்கும் வல்லமை. இந்த அற்புதமான ஒரு நிலையை செவ்வாய் உங்களுக்கு தர இருப்பதனால, செவ்வாய் துணை இருப்பதனால அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணால் அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமும் இது கிடைக்கும். நீடித்த நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைவதையெல்லாம் பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய ஒரு குரு அமைகிற ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம். நான் சொன்னேன் அல்லவா, அதாவது துலாம் ராசிக்கு பஞ்சம சனியிலிருந்து மீண்டு இப்ப ரோக சனிக்கு வந்திருப்பதனால கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க. யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம். அதாவது நம்முடைய அந்தரங்க விஷயங்களையும் ரகசியங்களையும் எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்து விட்டாலே போதும். பயம் என்பது சற்று வேண்டாம். அதாவது கடந்த கால பயம் விலகி எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் தான். நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம், இந்த கண்டகச்சனி காலத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்கள் எல்லாம், உயர்ந்த உன்னதமான நிலையை அடைந்தவர்கள் எல்லாம், இழந்ததை மீட்டவர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். ஏன் அதில் நீங்கள் ஒருத்தர் இருக்கக்கூடாது? தெய்வ பலம், அந்த தெய்வ பலத்தை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டால் போதும். சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலில் விடுறது சிறப்பு என்று சொல்வதை போல ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. இந்த 2025 ஆண்டு, அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகின்ற சனி பகவான் உங்களுக்கு ஏன் நன்மை தரக்கூடாது? ஏன் உங்களுக்கு வளர்ச்சிக்கு துணை இருக்கக்கூடாது? அந்த வகையில் பார்க்கும் பொழுது தெய்வ பலத்தை நீங்கள் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலா ராசி. எப்போதுமே இந்த துலா ராசிக்காரங்க பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த துலா ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். துலா ராசிக்காரங்க பாருங்க, இதுலயுமே ரொம்ப நாகரிகமான குணம் துலா ராசிகள்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை தான் துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துலா ராசிக்கிட்ட உண்டுங்க. இவங்கள மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது. நிறைய கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரே ராசி எதுனா துலா ராசிக்காரர் தான், தெரியுங்களா? அதிகமா அந்த கலைகளை விரும்பக்கூடிய குணம் இவங்க துலா ராசி அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. இந்த லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை தான் துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும்.
ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த துளாராசிக்காரங்க. இதுலையுமே தன்மானத்தோடவும் தன்னம்பிக்கையான குணமும் துளாராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் சரி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த துளாராசிக்கிட்ட அதிகமா உண்டு. குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் துளாராசி என்பது அதிகமாக இருக்கும். பார்த்துக்குங்க. ஏன்னா இவங்கள்ட்ட நல்ல அறிவாற்றல் அதிகமா உண்டு இந்த துளாராசிக்காரங்கள்ட்ட. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற சிந்திப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள் இந்த ராசியில பிறந்தவங்க. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சனி கொடுக்க யாதருப்பார். ஏன்னா உங்க ராசியில அவர் உச்சமாவாருங்க. சனி பகவான் எப்போதுமே சரி உங்களுடைய ராசியில அவர் உச்சமா இருப்பார். அப்ப சனி பகவான் எப்போதுமே சரி உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பார். எப்போதுமே சுக்கிரன் சனியும் நட்பு கிரகங்கள் எடுத்துக்கணும். இங்க கெட்ட பலனை நிறைய பேருக்கு சொல்லக்கூடாது இந்த காலகட்டத்துல. இப்ப சனி பகவான் நிறைய பேருக்கு நல்ல பலனை தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க ஜாதகத்துல பாருங்க, லக்னத்துக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலையும் பாருங்க ஒரு கர்மவினை இறைவன் கொடுத்திருப்பா. ஏன்னா நம்ம 9 நவகிரகக்குள்ள நம்ம உடம்புல இயங்குதுங்க. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை கொடுத்தே தீரும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். இப்ப சனி பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா, ஒரு சில லக்னத்துக்கு துளாராசிக்கு நல்லவராகவும் வருவாரு, ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் காட்டக்கூடிய சனி பகவானா வருவார். ஏன்னா அந்த சனி திசை சனி புத்தி வந்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்பாங்க. அது ஏழையா இருந்தாலும் சரி பணம் எல்லாருமே சவரை கண்டு பயப்படாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. இவர் எப்போதுமே நீதிமானுங்கிறாங்க. இவரை எப்படிங்க? நீதிமான், நேர்மையான கிரகம், இது எல்லாமே இந்த சனி பகவானை சொல்றாங்க. இவர் நம்மளுடைய முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு விஷயத்தை இயக்கணும்னா சனி பகவானுடைய தொடர்பு இருந்தால் தான் இயக்க முடியும். அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம்னா சனி பகவான் தான். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான கிரகம். இரும்புக்கு காரகர் இவர் தான், நம்முடைய ஆயுளுக்கு காரகர் இவர் தான். நிறைய பேர் பாருங்க இந்த அழுக்கு உடை போட்டு வேலை பார்க்கறான் பாருங்க, எல்லாமே சனி பகவான் தான். இவங்க சனி பகவான் ஆதிக்கம் பண்ணவங்க வீணா செலவு பண்ண மாட்டாங்க. கஞ்சத்தனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கஞ்சத்தனம். ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க, ரொம்ப ஆடம்பரத்தை காட்டிக்க மாட்டாங்க. நிறைய பேர் துளாராசியில பார்க்கலாம், நம்ம அது மாதிரி பார்க்கலாம். இவங்க உண்டு வேலை உண்டு, இவங்க லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய குணம் எல்லாமே இந்த துளாராசியில இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் அதுக்கு அதிபதியா வர்றாரு, அதனால சொல்றோம். பொதுவா பாருங்க நம்முடைய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல ஒரு பலமா இருக்கணும். இப்ப என்ன துளாராசி இதுக்கு முன்னாடி பலனை கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாரு பாருங்க. 2024 8ஆம் இடத்துல குரு, சனி 5ஆம் பாவத்துல இருந்தாரு. வேலை கிடைச்சா இல்ல நீங்க பார்த்த வேலையை விட்டீங்களா? இந்த கேள்வியை துளாராசியில கேளுங்களே, ஆமான்னு சொல்லுவாங்க. எனக்கு கடன் பிரச்சனை வந்துச்சு, பகை பிரச்சனை வந்துச்சு, எதிரி பிரச்சனை வந்துச்சு, வம்பு வழக்கு வந்துருச்சு, வேலையை நான் பறி கொடுத்துட்டேன், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகத்தன்மையை பார்த்தேன். யாருக்கு சனி புத்தி வந்தாலும் சரி ஜாதகத்துல, இல்ல சனி தசை வந்தாலும் சரி, துளாராசிகர் கவனிக்கணும். ஒண்ணு உங்களுடைய தாயுடைய உடம்பு, இல்ல வண்டி வாகனத்துல விரைய செலவு, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், வேலை உத்தியத்தை பறி கொடுக்கறது, வேலை உத்தியத்தினுடைய தடையை பார்க்கறது, ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறது, சகோதர சகோதரிட்ட ஒரு மன வருத்தத்தை பார்க்கறது, தாய்மாமா உறவுல ஒரு மன வருத்தத்தை பார்க்கறது, வேலை உத்தியத்தோட ஒரு கலகத்தை பார்க்கறது, வேலையை விட்டு வேற வெளிநாடு வேலைக்காண்டி போறது, வெளியூர்ல போய் சரியா வேலை அமையல, எனக்கு உத்தியோகம் சரியா இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, வருமானம் கையில தங்கல, பொருளாதாரம் சரியா அமையல, ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நான் பார்த்துட்டேன், என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கிட்ட வரும்? துளாராசிக்காரங்கள்ட்ட வரும். ஏன்னா படிப்பு கல்வியும் சரி, வேலை உத்தியோகம் சரி, தொழிலும் சரி, இது எல்லாமே சரியாக துளாராசிக்கு அமையல. இனிமேல் தான் கொஞ்சமாக நல்ல பலனை பார்ப்பாங்க துளாராசிக்காரங்க.
குடும்பத்துல யாரெல்லாம் துளாராசி இருந்தீங்களோ கேட்டு பாருங்க. நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, தடையா, தாமதம். இது யாருன்னா யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பலம் இழந்திருந்தாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலனை எடுத்துக்கணும். இனிமே பாருங்க, இந்த குரு பயிற்சியும் சரி, இந்த சனி பயிற்சி, இந்த வருஷத்துல 3 பயிற்சி வருது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுதி பயிற்சி. எல்லா கிரகம் சப்போர்ட் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல போறது நல்லது. பார்த்துக்கங்க. அதான் சொல்றேன், சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப நல்ல ஒரு வேலை, நல்ல வேலை, சூப்பரான வேலை, ஒரு ப்ரொமோஷன். ரொம்ப நாள் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரொமோஷனுக்கு போயிட்டாங்க. நான் அந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்றாங்க போது அவங்களுக்குலாம் வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையா நல்ல வேலையா கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படும். இது 1. கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்காது. எவ்வளவு கடனை பார்த்தீங்க, அந்த கடன் பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் துலா ராசிக்காரங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. இப்போ வீடு கட்டணுமா, இடம் வாங்கி வீடு கட்டணுமா, உங்கள்கிட்ட காசு பணமே இருக்காது, ஆனால் கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவீங்க. இந்த சனி பயிற்சி கடன் வாங்கி வீடு கட்டலாம். எங்கே போய் நீங்கள் லோன் கட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். பார்த்துக்குங்க. தனியார் பேங்காலும் சரி, கவர்மெண்ட் எந்த பேங்காலும் சரி, மெயினாக வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா நிறைய ஒரு மாற்றங்கள் வரும். இங்கே வேலை பார்க்கணும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் வரும். பொருளாதார வருமானம் உங்களுக்கு குறைய இருக்காது. நீங்கள் கவலையப்படாதீங்க. 6ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து உங்களுக்கு வருமான முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அப்ப பாருங்க, அவருடைய பார்வை நல்லா இருக்கு. குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுறதுனால நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பொருளாதாரம், வருமானம், இன்கம், நகை சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு குண்டுமணி தங்கமாச்சு நகையாச்சு சேமிப்பு பண்ணுவீங்க. ஏன்னா அவர் 9ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு நல்ல பலன். ஏன்னா நிறைய ஒரு தடையை கொடுத்துட்டாரு தெரியுங்களா. கேட்டு பாருங்க, கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க துளாராசிக்காரங்க. இனிமே இருக்காது. பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். மெயினா திருமணத்துலதான் இந்த ஒரு 4 மாசமா சரியில்லை. கணவன் மனைவிக்குள்ள வருமானம், பொருளாதார பிரச்சனை எல்லாமே இருந்துச்சுமே திருமண சந்தோஷம் கைக்கூடி வரும். திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை வைப்பீங்க. நிறைய ஒரு அனுகூலம் வரும். கணவன் மனைவில ஒற்றுமை நல்லா இருக்கும். கூட்டு தொழில் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சந்தோஷம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது பாருங்க. சூப்பரா இருக்கு இந்த துளாராசிக்காரங்கள். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். நிறைய பேருக்கு வெளிநாடு போனா கண்டிப்பா வேலை உதவி நல்லா இருக்கும். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய வேலை அங்கே கிடைக்கலாம். நிறைய பேர் துளாராசிக்கார பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, படிப்பு கல்வி மாணவர்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. நல்ல ஒரு யோகத்தை, சூப்பரான ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறார். துளாராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலை எழுதணும்னா ஜாதகத்தை பார்த்து, திசாபதியை பார்த்து அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். பயப்படாம எழுதுங்க. 9ஆம் இடத்துல குரு போயிட்டா நல்லா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. லக்னத்தோட சூரிய தொடர்பு இருக்கணும். ஜாதகத்தை பார்த்துட்டு எழுதுங்க, நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. தொழில் கண்டி நீங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் இப்போ லோன் சேங்ஷன் ஆகும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. பெருங்கொண்ட பணம், லாபம் சார்ந்த விஷயம், வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்லாம் கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க. கண்டிப்பா சூப்பரா வேலை செய்யும். பார்த்துங்க, எந்த ஒரு தடையுமே இருக்காது. அதுக்கு அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாது. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் கமிஷன் ஏஜென்சி, இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, இந்த துளாராசில இந்த துறையில இருப்பீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு எல்லா ஒரு காரியமும் வெற்றியா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம். அதோட ஒரு முதல் நட்சத்திரம், அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தாங்க. இதுலையுமே பாருங்க, ஒரு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலும் சரி, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமேல் கவலைப்படாம பயணிங்க, எல்லாமே உங்களுக்கு காரியம் வெற்றி ஆகும். சித்திரத்தில் பிறந்தவங்க ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்குறது, தொழிலில் ஒரு உத்தியோகத்தை பார்க்குறது. ஏன்னா ரொம்ப பிரச்சனை, நிறைய தடைகளை ரொம்ப சந்திச்சிட்டீங்க குடும்ப ரீதியில். இனிமேல் இல்லை. படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகத்தில் வருமான சார்ந்த விஷயம், குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றிகள், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. தொழிலில் ஒரு பொதுமக்களுடைய தொடர்பு சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி, வாகனம், பூமி எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். பயப்படாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சனி பயிற்சியால உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியம், சுப செலவு குடும்பத்தில் நடக்க போகுது. காதல் திருமணம், திருமண வழக்கில் உள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகும். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே நல்லா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும். ஏன்னா பிரம்மாண்டமாக நீங்கள் சிந்திப்பீங்க. உங்களுடைய கற்பனை திறன் பயங்கரமாக இருக்கும். கெமிக்கல் துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா
விசாரணத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையாக வருது. விசாரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாமே சந்திச்சாங்க. விசாரணத்தில் பிறந்தவங்க இனிமேல் சந்திக்க மாட்டாங்க. இனிமேல் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு, உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்காரு, ப்ரொமோஷன் கொடுக்காரு, வெளிநாடு யோகத்தை கொடுக்காரு, வெளியூர் யோகத்தை கொடுக்காரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருப்பாரு. விசாரத்தில் பிறந்தவங்க நல்ல டைம் வேலை செய்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு. மெயினாக நகை கடை வச்சிருக்கவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது. ஆக இந்த காலகட்டத்தில் நமக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு, துலாம் ராசி அன்பர்கள், துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் என்ன நல்ல பலனை தரப்போறார் என்பதை நாம் பார்க்கலான் இருக்கோம். சனி பகவான் ஒரு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த வீட்டில் சுபக்கோள்கள் இருக்கணும். சுபக்கோள்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்திற்கு சனி பகவான் இதற்குள்ளர மீன ராசிக்குள்ளர சனி பகவான் வருகிறார். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்து சனி. அப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகுந்த நல்ல பலனை தரும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இந்த சனி இன்னும் மேலும் பல நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா இந்த வீட்டில் ஒரு குருவோ சுக்கிரனோ புதனோ இந்த சுபக்கோள்கள் இருந்தால் மேலும் நன்மையை இரட்டிப்பு மடங்கு தருவார். இதுதான் அடிப்படை உண்மை. இல்லை என்றால் இந்த வீட்டை எங்கேயாவது இருந்து ஒரு சுபக்கோள் பார்க்க வேண்டும். பார்க்கிற பொழுது அந்த வீடானது பலமடையும், நலமடையும். 2. 3வது சனிப்பெயர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, துலா ராசிக்காரர்களுக்கு ஆகோ ஓகோன்னு சொல்றீங்க. ஆனால் நாங்கள் அந்த நிலையை அடைய முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுகிறவர்கள், உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த சனி உள்ளே வரும்பொழுது இந்த வீட்டில் ராகு கேது, ஏன் சனியோ இருந்து செவ்வாயும் இருந்தால் என்னாகும்? பாதிப்பை கொடுக்கும், அக்கப்போர் உண்டாயிடும். மறுபடியும் ஒரு 7.5 சனி மாதிரி தெரியும். பாவக்கோள்கள் சேரும் பொழுது சனி பகவான் அந்த பாவத்தன்மையை அதிகமாக செய்கிறார், பிரச்சனைகளை கொடுக்கிறார், சோதனைகளை உண்டு பண்றார். அதே நேரம் சுபக்கோள்களோடு சேர்க்கை, சுபக்கோள்களோடு அவருடைய பார்வை பெறுகிற பொழுது நல்ல கர்மாவாக மாற்றி தருகிறார். துலாம் ராசிக்கு இந்த சனி நின்ற இடத்திற்கு நன்மை செய்வார். அதுக்கு பேர் ஸ்தான பலம் அப்படின்னு பேர். 6, 8, 12 இப்போ 6ஆம் இடம் என்பது சனிக்கு நல்ல இடம். குருவினுடைய நட்பு வீட்டில் தான் அவர் இருக்கிறார், அதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அப்போ துலா ராசிக்கு நல்லதே செய்வார். இங்கே பாருங்க, இந்த கட்டத்தை பாருங்க, எல்லாரும் போர்டை பாருங்க. ஸ்டார் மார்க் நான் கொடுத்துருக்கேன், பிளாக்ல ஸ்டார் மார்க் கொடுத்துருக்கிறேன், 6 ஸ்டார் கொடுத்துருக்கிறேன். இது எல்லாமே இந்த குறியிட்டு காட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் சனி பெயர்ச்சியினால் பாதிப்படையக்கூடிய ராசிகள். நல்லா கவனிச்சுக்கணும். டிக் மார்க் போட்டிருக்கிறதை எல்லாம் ஜெயமாகக்கூடிய ராசிகள், விடுதலை ஆகக்கூடிய ராசிகள். பொதுவாக சனி 12 ராசியில் இப்போ சனி பயிற்சி ஆகிறார்னா 6 வீடுகள் நன்மையும் 6 வீடுகள் தீமைகளையும் கண்டிப்பாக தருவார். எல்லாரும் போட நீங்கள் தான் துலா ராசிக்காரங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி. அப்படி இருக்கும்போது என்ன செய்வார்? நல்ல பலனை தருவார். ஆனால் இந்த சனி பகவான் இருக்கும்போது இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஏற்கனவே துலா ராசிக்காரர்களுக்கு சனி நல்லது தருகிறார். அதனால் அவர் இனிமேல் எல்லா நன்மைகளையும் அடைய செய்வார். வேலை, உத்தியோகம் எல்லாமே இனிமேல் நன்மைகளை நடக்கக்கூடிய காலமாக அமையும். துலா ராசிக்காரர்கள் தான் இங்கே மைண்டில் வச்சுருக்கிறோம். இவங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். துலா ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அந்த குடும்பத்துக்கும் சனியினுடைய பார்வையோ கிடையாது. அதனால ஸ்தான பலமும் நல்லா இருக்கு. அதனால துலா ராசிக்காரர்கள் நல்ல மேன்மை அடையலாம். கடந்த காலத்தில் இருந்தது போல கஷ்டங்கள் நீங்கலாம். வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்கள் நல்லா இருக்கலாம். தாயாருக்கு நல்லபடியாக வாய்ப்புகள்லாம் அமைஞ்சு கொடுக்கும். இப்போ நிறைய பேர் கல்வி கற்பதில் தடைகள் இருந்தது விலகும், உயர்கல்வி கற்றுக்கொள்ளலாம். அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் எல்லாம் கைகூடும். அதே போல பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கையெல்லாம் நடைபெறும். துலா ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமான சகோதர ஸ்தானம், அந்த 3ஆம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானம்,
அந்த 3ஆம் இடத்திற்கு சனியினுடைய 10ஆம் பார்வை இருப்பதனால் ஜாதகர்கள் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மாறுதல் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகைகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். சனியினுடைய 10ஆம் பார்வை அந்த துலாமுக்கு 3ஆம் வீட்டு மேலே விழுகுது. ஸோ அதனால் இளைய சகோதரர்கள் வகையில் ப்ராப்ளங்கள் வரலாம். அதே போல் மாமனார் வகைகளிலையும் ப்ராப்ளங்கள் வரலாம். ஒன்று, மாமனாருக்கும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். எப்படி சொல்கிறீங்கன்னா, துலா ராசி ஆண்னு வச்சுக்கோங்க, 7ஆம் இடம் மனைவி, மனைவிக்கு 9ஆம் இடம் தகப்பன், அப்போ மாமனார், அப்போ 3ஆம் இடம் சனிக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ மாமனாருக்கும் துலா ராசியில் இருக்கக்கூடிய மாமனார், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாமனாருக்கு ப்ராப்ளங்கள் வரும். மாமியார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க 7ஆம் இடம் மனைவி, மனைவிக்கு 4ஆம் இடம் அவங்க தாயார், அப்போ 10ஆம் இடம் நல்லா இருக்கு. அப்போ துலா ராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் அவங்க மாமியாருக்கு நல்ல நிலைகள் கைகூடும். 10ஆம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சனி பெயர்ச்சியை நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஸோ அதே போல் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பெருகும். அதுக்கெல்லாம் அமோகமான காலகட்டமாக இருக்கிறது. பதவிகள் வந்து சேரும். அதே போல் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், துலா ராசிக்கார குழந்தைகளுக்கு கவனம் தேவை. அங்கே ஏற்கனவே சனியின் அருகில் இருக்கிறனால அவர்களுக்கு பொறுத்தளவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். துலா ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடுவதிலே ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தும். 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி 7 என்கிற திருமண தடையும் ஏற்படுத்துகிறார். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டினுடைய வீடு நன்றாக இருக்கிற நாள், 7ஆம் வீடும் எடுத்தளவில் கொஞ்சம் பாதிப்படைகிற நாள், 11ஆம் வீடும் பாதிப்படைகிறனால திருமண உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளணும். உத்தியோகம் நல்லா இருக்கு, திருமண உறவு வாழ்க்கையிலையும் ஒரு கசப்புத்தன்மை இருக்கிறத அங்கே காட்டுது. அதே நேரத்தில் வாக்குவாதம், கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் இருக்கும். நோய் நொடிகள்லாம் வரும். மனைவிக்கு உடல்நல குறைபாடுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பார்த்து சூதானமாக கவனமாக இருக்கணும். அதே போல் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கு. அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள், வெளிநாட்டு பயணங்கள், தொழில் மூலியமாக சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் நல்லா இருக்கு. 9ஆம் இடம் துலா ராசிக்காரர்களுக்கு பித்ருஸ்தானம், அப்போ தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தந்தையினுடைய தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் அப்பாவுக்கு நல்லா இருக்கு. பாக்கியஸ்தானம், தெய்வ வழிபாடு, மதிப்பு மரியாதையில் ஒரு குறையும் வராது. இங்கே துலா ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம், 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக இருக்கிறார். அதனால் இதுவும் நல்லா இருக்கு. மதிப்பு மரியாதையோட, பேர் புகழோட, பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கலாம். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கசப்பான நிலைகள்லாம் இருக்காது. தொழிலே சீனியமாகி கம்பெனியெல்லாம் மூடி பொருளாதாரம் இல்லாமல் ரொம்ப கடனாளியாகி பிரச்சனைகளை சந்தித்து அசிங்க அவமானம் சந்தித்தவங்களுக்கெல்லாம் இந்த 2.5 ஆண்டுகள் நிம்மதியை தரும். அதே போல் 11ஆம் இடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் செலிப்ரேஷன், அதுலேயும் உங்களுக்கு சின்ன ஒரு கருக்கள் இருக்குது, கசப்பு இருக்குது, பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மூத்த சகோதரர்கள் வகையிலேயும் ப்ராப்ளங்கள் உண்டு. மூத்த சகோதரர்களுக்கு அவர்களுக்கு 8ல் சனி, 11ஆம் இடத்துக்கு சுத்தம் இல்லை. 11ஆம் இடத்தில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு 8க்கு சனி, அதாவது இந்த வீட்டுக்கு அது 8ல் சனிங்கிறதா. இப்படி ஒவ்வொரு வீட்டும் இந்த சனியினால் பாதிப்படைவதெல்லாம் அந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் மூத்த சகோதர ஸ்தான வகையிலையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அரசாங்க வகைகளிலையும் ப்ராப்ளங்கள் இருக்குது. அதே போல் 12ஆம் இடம் என்பது ஐன சைன போகஸ்தானம். அதே சனியினுடைய நேர் பார்வை பார்க்குறனால உங்களுக்கு கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் ப்ராப்ளங்கள். அதே போல் முதலீடுகள் செய்வதிலேயே பார்த்து கவனமாக செய்யணும். தூக்க கெடுதிகள்லாம் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த மாதிரி சனிப்பயிற்சி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஜாதகம் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இதை பார்த்து பயனடைங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிட்டு பணம் கட்டிட்டு நீங்கள் பண்ணாலே போதும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலான பரிகாரம் திருக்கொள்ளிக்காடு உங்களுக்கு நன்மை தரும். அதே போல் குச்சனூர் சனீஸ்வர பகவான், திருநள்ளாறு சனிஸ்தலம், இந்த 3 ஸ்தலங்களுக்கும் நீங்கள் சென்று வர வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சொர்க்கம் எங்க இருக்குன்னா, சொர்க்கம் எதுல இருக்கு? சாப்பாட்டுல இருக்கா, தூங்குறதுல இருக்கா, பணத்துல இருக்கா, பதவியில இருக்கா? சொர்க்கம் எங்க இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி எதுலையும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுலதான் சொர்க்கம். மற்றவரை மகிழ்வித்து மகிழ், அவ்வளவுதான்.
என்னைக்குமே இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்க்கறது தான் சொர்க்கம். என்னால இன்னைக்கு அவன் நன்னா இருக்கான், என்னால அவன் சிரிக்கிறான், என்னால அவன் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறான், என்னால அவன் சாப்பிடுறான், என்னால அவன் தூங்குறான், இப்படி சொல்றோம் பாருங்க, அதுதான் சொர்க்கம். அதே என்னால அவன் சாப்பாட்டை இன்னைக்கு இழந்துட்டான், என்னால அவன் தூக்கத்தை இழந்துட்டான், என்னால அவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா இதுக்கு என்னால் அவன் நினைக்க அந்த அந்த நான்கிற ஆள் நரகத்திற்குள் போறான்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய பிறப்புல நம்மளால ஒருத்தனுடைய சாப்பாடுக்கு கஷ்டம் வரக்கூடாது, நம்மளால அவனுடைய தூக்கத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த மத்தியான நேரத்துல தூங்குவா சில இடத்துலலாம் போய் காலிங் பெல் அடிச்சு எழுப்பக்கூடாது. ராத்திரியில தூங்குறவாழ காலிங் பெல் அடிச்சு எழுப்பக்கூடாது. ரொம்ப முக்கியமா இருந்தா இன்னைக்கெல்லாம் போன் வந்துருச்சு, மெசேஜ் பண்ணலாம். ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா அடிக்கலாம், தப்பு இல்லை. சும்மா சில பேர் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு பிறகுதான் பத்திரிக்கை வைக்க வருவா. அது மத்தியானத்துல கல்யாண பத்திரிக்கை வைக்க நிறைய பேர் வருவா. இந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்கே சில நேரங்கள்லாம் இருக்கு. ஒரு 12 மணிக்குள்ள போகணும், அப்படி இல்லைன்னா சாயந்தரம் 4 மணிக்கு தான் போகணும். கல்யாணத்துக்கு தான் நம்ம பத்திரிக்கை வைக்க போவோம். அவன் அப்பதான் நல்ல நித்திரையில இருப்பான், அப்பதான் நிம்மதியா 10 நிமிஷம் படுத்திருப்பான் 3 மணிக்கு. அது அப்ப என்ன பண்ணும், அவனுடைய லைஃபும் போகும், நம்மளோட அவன் நம்மளை எரிஞ்சுக்கிட்டே தான் உட்காருவான். வாங்க கல்யாணமா வச்சிருக்கீங்களா வாங்க அப்படின்னுவான். நான் வந்துடுறேன் அப்படின்னுவான். நம்ம போனதுக்கு பிறகு இவன் ஒருத்தன் கல்யாண பத்திரிக்கை வைக்க நேரம் தெரியாம வைக்கிறான் பாரு அப்படின்னுவான். இப்ப புரியுதா அப்ப உங்களுக்கு? அப்ப நம்மளால யாருமே கெட்டு போக கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்க உலகத்துல இருக்காங்களா? நீங்க நினைக்கிறது எனக்கு கரெக்ட். துளாராசி, துளாராசியில பிறந்தவர்கள் நிச்சயமாக மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடியவர்கள். மற்றவர்களை அதுதான் அவங்களுக்கு சொர்க்கம். மற்றவங்களை சங்கடப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்ப்பவர்கள் கிடையாது. ஆனா அதே துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை விடுவாங்க. ஆனா வார்த்தைகளை விடுறதுலையும், ஒரு வாத்தியார் வார்த்தையை விடுறாருன்னா வாத்தியார் கெட்டவரா? ஹெட்மாஸ்டர் மட்டும் இல்லைன்னா பள்ளிக்கூடம் நல்லா இருக்குமா? ஒரு வாத்தியார் இல்லைன்னா மாணவன் நல்லா இருப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப வாத்தியாரா ஹெட்மாஸ்டரா இருக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அப்ப துளாராசிக்காரர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது சொர்க்கத்திற்கான வழி, நரகத்திற்கு அவர்கள் என்னைக்குமே இட்டு செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட துளாராசிக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். சுகவீன ஸ்தானம்னு பேர். 2 விஷயம் சொல்ல போறேன். எப்படி கன்னிக்கு 2 சொல்லணும், அதே மாதிரி துலாத்துக்கு 2. மற்றதெல்லாம் கேட்கலாம், என்னங்க மற்றவங்களுக்கெல்லாம் சிங்கிளா சொல்லிட்டு இதுங்களுக்கு மட்டும் 2 தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, சொல்ல வேண்டிய இடம் சொல்லணும். சுகம் வீணம் 2 வார்த்தை வருது, கவனிச்சிங்களா? அதான் முக்கியம். சுகம் இருக்கு. இப்ப சனியினால் சுகம் கிடைக்க போகுது. ஆனா அந்த சுகத்துக்கு ஆப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப எச்சரிக்கையா இருக்கணும். என்னங்க இப்படி சொல்லி அப்படி சொல்றீங்களே? அதான் நான் சொல்லிட்டேனே, மற்றவர்களை வாழ்வித்து வாழக்கூடிய அந்த மனம் படைத்த இந்த துளாராசி சுகம்னா ஃபர்ஸ்ட் கடன் அடையும். ஏகப்பட்ட கடன். சில பேருக்கு பெத்த கடன் இருக்கும். எங்க அப்பாவுக்கு என் கடனை எப்படியாவது அடைச்சிடணும், எங்க அம்மாவுக்கு எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடணும், எங்க அண்ணனுக்கு எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடணும். பணக்கடன் இல்லை, பாசக்கடன், இதெல்லாம் பிறந்த கடன். இந்த கடன் எல்லாம் இப்ப அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது நடக்கும். ஒரு உறவு கூட விலகக்கூடாது, ஒரு உறவு கூட பிரியக்கூடாதுங்கிறதுல நேர்த்தியா இருப்பீங்க. இதுவும் ஒரு கடன். என்ன பண்றது? கடன்பட்ட மனசு நம்ம வாழ்க்கையில. அப்படி இந்த கடனை அடைப்பீங்க. இது ஒரு பக்கம். அது மாதிரி பணக்கடன். யாருக்காவது பணம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த பணத்தை எப்படியாவது அடைக்கணும். அதை அடைக்கிறதுக்கு பகவான் வழி கொடுப்பார். இவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். பகவான் வழி கொடுப்பார், சுவாமி வழி கொடுப்பார், சிவபெருமான் வழி கொடுப்பார். இந்த சுவாமி சிவபெருமான் ஏதோ ஒரு ரூபத்துல குரு தட்சிணாமூர்த்தியாக உங்க பக்கத்துல இருந்து நல்ல ஞானத்தை கொடுத்து தென்முக கடவுள் உங்களை தேயாம காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? தேயாம, உங்களை தேயாம காப்பாற்றுவார். உங்களுக்கு வளர்பிறை தான், தேய்பிறையே கிடையாது. ஏன்னா நீங்க நல்ல எண்ணம் படைச்சதுனால. நீங்க பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி, ஹோட்டலுக்கு போனா ஹைஃபையா என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடுவீங்க. கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கும். சாதாரணமா எனக்கு 2 இட்லி போடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்னங்க ஸ்பெஷல் இன்னைக்கு? இதான் துளாராசி. அதை விட என்ன, வீட்டில் அழைச்சிட்டு போன எல்லாருக்கும் நீ எல்லாம் சாப்பிடு, என்னென்ன ஸ்பெஷல் சாப்பிடணுமோ சாப்பிடு.
அந்த எண்ணம் தான் துளாராசி. தான் மட்டும் ஸ்பெஷலா சாப்பிட்டுட்டு மற்றவங்க எல்லாம் காஞ்சி போன 2 இட்லியை கொடுக்குறவங்க கிடையாது. இப்படிப்பட்ட துளாராசிக்கு கடன் அடைப்பதற்கான நல்ல வழியை இந்த சனி பகவான் கொடுப்பார், குருவுடைய அருளால். ஏன்னா சனி துளாராசியில உச்சம் பெற்ற இடம். அவங்க உச்சம். ஆயுளுக்கு பங்கம் கிடையாது. நல்ல கவனிங்க, ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை. பா நிம்மதி. கடன் அடையும், அப்பா நிம்மதி. எல்லா கடனும் அடையும். பெத்த கடன் அடையும், இரத்த கடன் அடையும், பணக்கடன் அடையும், மனக்கடனும் அடையும். மனக்கடனா என்ன? இது எப்படியாவது ஒன்று நடத்தி விட்டுட்டா போதும் அப்படின்னு சில துளாராசிக்காரவங்க எல்லாம் வயிற்றுல புளியை கரைச்சிட்டு உட்காந்துருப்போம். என்னது? இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா போதும், என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும், என் பேரனுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், இப்படிலாம் ஆசைப்படுவோம் இல்லையா? வயசுல பெரியவங்க வயசாயிட்டுனாலே கவலை கவலைன்னு சொல்லுவோம். என்ன காரணம்? ஆசை. அதுவும் நம்மளை பத்தி ஆசை இல்லை, நம்ம குடும்பத்தை பத்தி ஆசை. ஆனா அதுங்க நம்மளை திரும்பியே பார்க்காது. ஆமா, சுதந்திர தினம் குடியரசு தினம் மாதிரி தான். சுதந்திர தினத்தன்னைக்கு தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேசிய கொடி நிமிர்ந்து பார்ப்பான். அதுக்கு பிறகு பாருங்க, என்னைக்காவது அடுத்து பார்க்குறான பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல தேசிய கீதம் வாசிக்கிறோம்னு எங்க இருந்தாலும் எழுந்து நிற்கணும். தேசிய கொடியை சாமியை போய் பார்க்கும்போது, கோயிலை பார்க்கும்போது எப்படி நம்ம வணங்கிட்டு போறோமோ, ஒரு தேசிய கொடி ஒரு இடத்துல பார்த்தா அப்படி வணங்கணும், தப்பு இல்லை. இந்த தேசம் இன்னைக்கு நமக்கு நல்லா சுதந்திரமா இருக்கிறதுனால, சுதந்திரம் கொடுத்ததுனால தான் நாம இன்னைக்கு நிம்மதியா வண்டியில போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப தேசிய கொடியை நம்ம வணங்கணும், எங்க இருந்தாலும் வணங்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு தான் வணங்குவோம். அதுவும் வணங்குறது கிடையாது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சில பேர் இப்பெல்லாம் போகணும், கூப்பிட்டுட்டாங்க, என்ன பண்றது அப்படின்னு அதுதான் சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துல எல்லாம் லீவு நாள்லயும் சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு வர சொல்லுவாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு சுதந்திர தாகத்தை சொல்லிக் கொடுக்கிறது, குடியரசு அடைஞ்சதோடைய நிலைப்பாடை சொல்லிக் கொடுப்பது, தேசத்தை பத்தி நமக்குள்ள ரத்தத்துல ஊட்டணும். அதான் உண்மை. சரி, இது அதுக்கு அடுத்தது வருவோம். இப்ப சுகவீன ஸ்தானம், இந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் குரு தட்சிணாமூர்த்தியாக இருந்து கடனை அடைப்பார். எல்லா கடனையும் அடைப்பார், எல்லா கடனையும் அடைப்பார். நம்பலாம். நீங்க இப்ப உடனே கேட்கலாம், சில பேர் கமெண்ட்ல கூட கேட்பீங்க, அப்ப அவர் அடைப்பாருன்னா நான் ஓரமா உட்காந்துக்கலாமா அப்படின்னு. இங்கதான் ட்விஸ்டிங். நாம தான் ஒர்க் பண்ணணும். அவர் அடைப்பதற்கு வழிதான் கொடுப்பார், நல்ல சிந்தனைகளை நமக்கு கொடுப்பார். கிடப்புல, அதாவது முடங்கி கிடந்த நம் மூளையை நமக்கு இனிமேல் கிடப்பு இல்லாம வேலையை வெளிப்படுத்துவார். எங்கெல்லாம் வழி கிடைக்கிறதுங்கிறத நமக்கு கண்ணுல காட்டி கொடுப்பார். எங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பிளான் அமைஞ்சா கூட அதுக்குள்ள நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். அதுல நம்ம சக்சஸ் பண்ணுவோம். ஸோ சுகத்தை கொடுக்க போறார். அடுத்தது ஒன்று சொல்றேன் நீங்களே, எஸ், உடல் நலத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் துளாராசி. சின்னதா ஒரு சின்ன பிரச்சனை உங்க உடம்புல வந்தாலும் உடனே ஒரு செக்அப் பண்ணிடுங்க, நல்ல மருத்துவரை பாருங்க. துளாராசிக்காரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும். நல்லா சாப்பிடுங்க, குளிர சாப்பிடுங்க, நிம்மதியா இருங்க. எதையும் வேண்டான்னு அவாய்ட் பண்ணாதீங்க. நல்ல பண்டங்களை அதிகமா வேண்டான்னு சொல்லக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். கசப்பான பொருளா வேண்டாம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிடிச்சு சாப்பிடுங்க. பாகக்காய் சாப்பிட்டா நல்லது, இது உண்மை. இது மாதிரிலாம் சாப்பிடணும். கீரை வகைகள் நிறைய எடுத்துக்குங்க. உடல் நலங்கள்ல ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டிய நேரம். உடல் நலங்கள்ல அக்கறை செலுத்தும் போது நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இந்த 6வது இடத்துக்கு, சுகவீன ஸ்தானத்திற்கு இந்த சனி பகவான் வருகையினால் உங்களுக்கு ஆயுளுக்கு பங்கம் கிடையாது. ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. டெய்லி காலையில எழுந்து நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிக்கிறோம், ஹாட் வாட்டர்ல குளிக்கிறோம், நல்லது சாப்பிட்றோம், அவ்வளவுதான். நம்ம ஏன் ஆஸ்பத்திரி போவானே, வீட்டிலே இருக்கலாம். இதுல எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணாதான் ஆஸ்பத்திரி போற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அது மாதிரி இந்த வருஷத்துல, இந்த 2.5 வருஷத்துல, இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்க ஏதாவது என்னுடைய லைஃப்ல இது கிடைக்கவே இல்லைங்க, நடக்கவே இல்லைங்க, எப்படியாவது இதை நடத்தணுங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். அதுதான் சுகம்.
உங்க மனம் தளராமல் சனி பகவான் பார்த்துப்பார். உங்க மனதிற்கு தெம்பூட்டு வகையில எல்லா விஷயங்களும் நடக்கும். நீங்க நினைச்ச விஷயம், சில பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, மேற்படிப்பு படிக்க முடியாம நிற்பீங்க, அவங்களுக்கு மேற்படிப்பு படிக்கிற பாக்கியம். சில பேர் ஒரு குழந்தை பெற்றிருப்பீங்க, இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். எப்பயாவது இன்னொரு குழந்தையாவது கிடைச்சிட்டா நல்லது சார், இப்ப கண்டிப்பா கிடைக்கும். சில பேர் ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, இன்னொரு வீடு கட்ட வாய்ப்பு இருக்கும். எல்லாமே ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். சார் வீடே கட்டலையே, நாங்க கண்டிப்பா வீடு அமையும். வாகன யோகம், வீடு யோகம், இது எல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரம். சில பேர் உங்களுக்கு கடன் கொடுக்கவே தயங்கிருப்பான், இப்ப அவன் நம்மள போன் போட்டு கூப்பிடுவான், சார் நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க, நான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன். அவங்க 8% வட்டினா 7% வட்டி உங்களுக்கு தரேன்னுவான். எப்படிலாம் எடுக்கிறான் பாருங்க. அப்புறமா அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அப்புறம் நிறைய வாங்கிடுவான், அது வேற விஷயம். ஆனாலும் நம்மள ஆசையை உண்டாக்குவான், அதை நம்ம கண்டு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஆக கடன் தொந்தரவுகள் நீங்கும், பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்படும், வசதிகள் ஏற்படும், வாழ்க்கையில நல்ல உயர்வு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தி அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, சிவனை வழிபாடு பண்ணுங்க, சிவரூபத்தை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக துளாராசி துக்கம் இல்லாமல் சிறப்பாக இருப்பீர்கள், சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.